ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்து கர்ணா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இது ரொம்ப கஷ்டப்பட்டு தண்ணி எடுத்து டேங்கில் ஊற்றிட்டுருக்காங்க. இதை கர்ணாவுக்கு ஆரம்பத்தில் பேசினாங்க இல்லையா பொண்ணு, அவங்களும் அவங்க அம்மாவும் பார்த்துட்ருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு அம்மா இவ எப்படியாச்சும் இந்த சவாலில் தோக்கணும், அப்போதான் விடிஞ்சதும் அந்த கிருபா மாமா இவளை விரட்டி அடிப்பாங்க. மாமாவுக்கும் இவ மேல இருக்கிற நல்ல அபிப்பிராயம் போயிடும். சித்ரா கஷ்டப்படுறத பார்த்து அதுக்கப்புறமா எனக்கும் கருணா மாமாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னதும், ஆமால நீ சொல்றத சரிதாண்டி, சரி இப்போ நீ என்னதான் பண்ண போற பாருமா. இப்போ இவன் இங்க தண்ணி ஏத்துனான்னா தண்ணி வெளியில வந்தா எப்படிமா நிரம்போ, அதனால பின்னாடி போய் தண்ணியை திறந்து விட போகிறேன். இங்கே இவ ஊற்றுற தண்ணி எல்லாமே பின்னாடி அந்த இடத்துல சேதமாக போயிடும். அதுக்கப்புறமா இவளால் என்ன பண்ணாலும் இந்த சவாலில் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னும் போது, சூப்பர் சூப்பர் ஐடியாடி, அப்படியே பண்ணிடு அப்படின்னதும் உடனே இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா நேராக பின்னாடி போகிறாங்க. அப்பன்னு பார்த்து இதை நம்ம கருணை கவனிச்சிடுறாங்க. இந்த டைமில் இவன் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னுட்டு அங்கால போகும்போது இது நம்ம கருணாவோட ஃப்ரெண்ட் பார்த்துட்டு, மாப்பிள்ளை எங்கடா போகிற, கொஞ்சம் இருறா வர அப்படின்னுட்டு போகிறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு போய் தெப்பை பெண்ணுக்கு திறந்து விட்டுடுறாங்க. இதை பார்த்த கருணா செம்ம டென்ஷன் ஆகி, ஏய் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னும் போது அந்த பொண்ணு அதிர்ச்சி ஆகிறாங்க. மாமா அதை அப்படின்னும் போது, முட்டாளானி அங்கே அவள் இந்த சவாலில் ஜெயிச்சு எப்படியாச்சும் சித்ராவை காப்பாற்றணும்னு படாத பாடுபட்டுருக்கா. நீ என்னடா முட்டாள்தனமாக தண்ணியை திறந்து விடுற, உனக்கு அறிவிருக்கா இல்லையா அப்படின்னும் போது, என்னமாமா அவளுக்காக எனக்கு பேசுகிறீங்களா, அப்போ என்னை விட அவள் உங்களுக்கு முக்கியமாக போயிட்டாளா, முட்டாளானி. இதில் சித்ராட வாழ்க்கை சம்மந்தப்பட்டிருக்கு. ஒரு பொண்ணு கஷ்டப்படுறத பார்த்துட்டு இப்படி பண்ணிட்டுருக்க, முதல்ல டெப்பை போட்டு. மாமா நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறேன் மாமா, இங்கே பாருங்க, இவன் மட்டும் இந்த சவாலில் தோத்தானா நாளைக்கு கிருபா மாமா இவளை விரட்டி அடிச்சிடுவாரு. அதுக்கப்புறமா நம்ம ரெண்டு பேரும் ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு போதும். இங்கே பாரு, முட்டாள்தனமாக பேசிட்டு இருக்காத, எனக்கு வார கோபத்துக்கு அடிச்சிடுவேன், டெப்போ ஆஃப் பண்ணு அப்படின்னதும் உடனே அந்த பொண்ணு முறைச்சி பார்த்துட்டு ஆஃப் பண்ணிட்டு ரொம்ப கோபமாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ அந்த பொண்ணோட அம்மா என்ன ஆச்சுடி, ஒரு மாதிரி இருக்க, ஏமா கருணா மாமா பார்த்துட்டாரு அப்படின்னும் போது, லூசு பையலே இங்கே பாரு, அவள் எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணுறா இந்த வீட்டு பொண்ணுக்காக. இப்போது மாப்பிள்ளைக்கு உண்மையிலிருந்து நல்ல அபிப்பிராயமும் போயிருக்குண்டி, அதான் சொன்னேன் எதுவும் பண்ண வேணான்னு. நீங்கள் பேச்சை கேட்டியா, இங்கே பாரு வேறு திட்டம் போட்டுக்கலாம், முதல்ல பேசாமல் படுத்து தூங்கு அப்படின்னுட்டு அந்த பொண்ணோட அம்மா போனதும் இன்னும் முறைச்சி பார்த்துட்ருக்காங்க அந்த பொண்ணு. இந்த பக்கம் பார்த்தோன்னா கர்ணாவால் தாங்கவே முடியல. இந்து எவ்வளோ கஷ்டப்படுறது. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம இந்துவும் பார்த்தபடியே இருந்த இடத்துலையே கருணா அசந்து தூங்கிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம இந்துவும் விடிய விடிய தண்ணியை ஊற்றிக்கிறாங்க. டைமை பார்த்தா 6 மணி ஆக போகுது. அப்படின்னு பார்த்து நம்ம கர்ணா வீட்டில் இருக்கிற எல்லாருமே வெளியில் வந்துடுறாங்க. அண்ணன் அங்கே பாருன்னு அசந்து தூங்கிட்டு இருக்கா, இருந்த இடத்துலையே கண்டிப்பாக இவளால் டேங்க நிரப்பிக்கவே முடியாது அப்படின்னும் போது கிருபா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஐயோ பாவம், இந்த கொசுக்கடியில் அப்படியே அசந்துட்டா போல இருக்கு அப்படின்னும் போது, ஏய் எழுந்திரி அப்படின்னு சொன்னதும் உடனே இந்த எழுந்திருக்கிறாங்க. அப்போ தான் அந்த இடத்துல படுத்து தூங்கின கருணாவும் எழுந்திருக்கிறாங்க. எல்லாரும் ஓடி வராங்க. நான் தான் சொன்னேன்ல உன்னால் முடியாதுன்னு, இப்போ பார்த்தியா அப்படின்னு போதோ இந்த முறைக்கிறாங்க கருணாவா. ஆமாம் அவன்னா முறைச்சிக்கோ அப்படின்னதும், ஏய் நான் தான் சொன்னேன்ல உன்னால் முடியாதுன்னு, இந்த சவாலில் நீ தோத்துட்ட, அதுக்கு உனக்கு தண்டனை இருக்குது அப்படின்னு போதோ, இங்கே பாருங்க, நான் இந்த சவாலில் தோத்துட்டேன்னு யார் சொன்னா, முதல்ல டேங்கை போய் பாருங்க, நீங்கள் சொன்ன டைம் முடிகிறதுக்குள்ளேயே நான் நிரப்பிட்டேன், இன்னும் 6 ஆக இல்லை, அங்கே போய் பாருங்க அப்படிங்கும்போது பார்த்தா டேங்க் ஃபுல்லாக நிரம்பி இருக்கு. இதை பார்த்த ஒட்டுமொத்த பேரும் இது எப்படா சாத்தியமாகும் அப்படின்னு செம்மையாக அதிர்ச்சி ஆகிறாங்க. கிருபாவாலையும் அந்த இடத்துல நம்ப முடியல. ஏய் உண்மையை சொல்லி, நீ ஒருத்தி தான் தனியொராளாக ஊத்துனியா அப்படின்னு போதோ, அடுத்தவங்க உதவியோட பண்ணி ஏமாத்திர பழக்கம் எனக்கு கிடையாது, முழு டேங்க்லேயும்
முழு டேங்கையும் நிரப்புனது நான் தான் அப்படின்னு போது சித்ரா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இடத்துல அழுதுட்ருக்காங்க. எனக்காக விடிய விடிய கஷ்டப்பட்டிருக்காங்களே அப்படின்னு. ஸோ இந்துவோட கையெல்லாம் வீங்கி போயிருக்கு. இதை பார்த்து கருணாவும் ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இடத்துல பெருமைப்படுறாங்க. ஆனால் நீங்கள் சொன்னபடி அதான் இந்து தண்ணியெல்லாம் ஊற்றி நிரப்பிட்டால, சித்ராவோட சர்டிஃபிகேட் எல்லாம் இல்லாமல் பண்ண வேணாம் அப்படின்னதும் சரி பரவாயில்லையே, இந்த வாட்டி இந்துவால நீ தப்பிச்சிட்ட. ஆனால் இந்த விஷயம் உனக்கு நல்லா பாட இருக்கட்டும். இன்னொரு வாட்டி சித்ராவை மீட் பண்ணுறதோ அவளை படிக்க சொல்லி தூண்டுறதோ அது இதுன்னு பண்ண. இன்னைக்கு தண்ணி தான் ஊற்ற சொன்னேன், நாளைக்கு அந்த பொருளை மேலே ஊற்றி சித்ரா கையாலேயே உன்னை இல்லாமல் பண்ணிடுவேன், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னுட்டு கிருப்பா உள்ளே போனதோ சித்ரா வந்து கண்ணாலேயே ரொம்ப நன்றிக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே பார்த்தோம்னா இந்துவால நடக்க முடியல. ஸோ அந்த இடத்துலயே மயங்கி விழுந்துடுறாங்க. இதை அந்த கருணாவுக்கு பேசி வச்சு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. இந்து எழுந்திரி அப்படின்னும் போதோ உடனே இந்து எழுந்திரிக்கிற மாதிரி இல்லை, கருணாவை தூக்கிக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு ஓடி வந்து மாமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போதோ அப்படின்னு பார்த்து நம்ம கிருப்பாவோட அண்ணி வந்து இங்கே பாரு, அவள் பொண்டாட்டி விடிய விடிய தண்ணி ஊற்றி சித்ரா வாழ்க்கையை காப்பாத்திருக்கா, அவளுக்கு ஒன்றுனா அவன் துடிக்க வேணாமாடி, உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு போதோ அக்கா என்ன பேசிட்டு இருக்கக்கா, அவர் என்னோட மாமா, என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தாரு, நீ என்னன்னா அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க முட்டாளாடி. இப்போ கருணா இந்துவோட பொருசை, இதுல தலையிடுறதுக்கு உனக்கு உரிமை இல்லை பாடி அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட அக்கா வந்து உள்ள சரசரனை இழுத்துட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா கருணா இந்துவை தூக்கிட்டு வந்து தண்ணியெல்லாம் தெளிச்சு விடுறாங்க. ஸோ இந்துவும் மெதுவாக கண்ணை திறக்கிறாங்க. ஏய் நல்லா இருக்குல்ல அப்படின்னு போதும். ஆமாம் நான் எப்படி இங்கே வந்தேன், உனக்கு இப்போ அதுவும் முக்கியம் பாரு, கை காலெல்லாம் எப்படி வீங்கிருக்குன்னு, இந்தா தைலம் பூசிக்கோ, உன் அக்கறை ஒன்று எனக்கு தேவையில்லை, என்ன பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும் அப்படின்னதும் ஒரு நல்லது செய்யக்கூடாதே உனக்கு அப்படின்னு கருணா வந்து செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. அங்கே பார்த்தோம்னா இந்துவால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அசைய கூட முடியலை, சாப்பிடவும் கூட முடியலை. அப்படின்னு பார்த்து நம்ம கருணாவை போய் என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்து நேராக இந்த கிட்ட கொடுக்குறாங்க. இங்கே பாரு, நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, அதனால் பசியும் தாங்க மாட்டேன், இந்த முதல்ல சாப்பிட்டுட்டு நல்லபடியாக இந்த டேப்லெட்டை போட்டுட்டு ரெஸ்ட் எடு அப்படின்னு போதும். உடனே நம்ம இந்தவும் சாப்பிடலான்னு எடுக்கிறாங்க. ஆனால் கையை வந்து அசைக்கவே முடியல. உடனே கருணா வந்து இங்கே பாரு, தான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காத, இந்த டேப்லெட்லாம் போட்டால் தான் உடம்பு சரியாகும், அப்போ தான் நீயும் என்னோட சண்டை போடலாம், நீ தப்பாக நினைக்கலன்னா உனக்கு நான் சாப்பாடு ஊட்டி விடட்டுமா அப்படின்னதும் இது வந்து செம்மையாக முறைக்கிறாங்க அந்த இடத்துல கருணாவை. இங்கே பாரு, நீ இப்போ டேப்லெட் போடணும், நீ என்ன ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு மனுஷனா பாரு, புரியுதா அப்படின்னதும் நம்ம இந்து வந்து என்ன இதை சாக்கா வச்சு என்கிட்ட ஒட்டிக்கலாமான்னு பார்க்குறியா அப்படின்னு வம்பிழுத்துட்டு இருக்காங்க. ஸோ கருணா வந்து நல்லபடியாக கவனிப்பாங்க. நம்ம இந்துவோட நல்ல குணத்தை வச்சு கூடிய சீக்கிரமே கருணாவுக்கும் நம்ம இந்து மேலே வந்து கண்டிப்பாக ஒரு காதல் வரும். அதே போல் கருணாவோட நல்ல குணங்களையும் நம்ம இந்து வந்து கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்கணும். வாங்க வெயிட் பண்ணி